அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ஆழ்மநேய சான்றோர் பெருமக்களை வள்ளலார்தாசன் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த அருட்பாவில் சுத்த சன்மார்க்கம் என்பதை பற்றி இப்போ சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய நேற்றைய பதிவினுடைய முந்தைய பதிவினுடைய தொடர்ச்சி சின்ன சொற்களை போட்டு திசை மாற்றி கருத்தை மாற்றி விடுகிறார்கள் என்று சொன்னேன். அதற்கு உதாரணம் தான் பேருபதேசத்தை எடுத்துக்கிட்டு உபதேசத்தில் கடைசியாக கொடுத்துருக்க பகுதி, அதில் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை மேலேற்றுவது இந்த தயவு தான். அந்த தயவுக்கு முதன்மையாக இருக்க வேண்டியது அந்த ஒருமை. அந்த ஒருமைக்கு முதல் படியாக வர வேண்டியது உரிமை அப்படின்னு எல்லாம் கொடுத்து அதை சொல்லிக்கிட்டு வர்றாங்க. முடிவு பகுதிக்கு வர்றாங்க. ஆக இந்த தயவு தான். இந்த தயவுக்கு ஒருமை என்பது எல்லாரும் ஒன்று என்ற நிலை வந்தால் தான் தயவு முழுமை பெறும். அதுக்கு தான் அது உரிமை உடையவன், எனக்கு ஒவ்வொரு உயிரும் எனக்கு உரிமை உடையது, நானும் அதுவும் ஒன்று என்ற அந்த உரிமை, அதுதான் அந்த ஒருமை. அந்த ஒருமையில் வருகின்ற தயவு, அதுதான் நம்ம ஏற்றோம். அந்த தயவு வேணும்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. முடித்து அந்த தயவு தான் நமக்கு கோடி கோடி பங்கு அந்த ஆப்தர்கள் எல்லாரையும் சொல்லி அண்ணன் தம்பி தாய் தந்தை கொஞ்சம் போன்ற ஆப்தர்கள் செய்யப்படாத கொடுக்கக்கூடியாத உதவிகளையும் பலனையும் கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடம் என்பது தயவு, மேலே குறிப்பிட்ட இடம் என்று பொருள். அது மேலே நான் சொல்லி வந்தேன்ல, இந்த இடத்த நல்லா கவனிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பூமியையோ நம்ம உட்காந்துருக்க இடத்தையே இல்லை, அந்த சொல்லிக்கிட்டு வந்து அந்த செய்தியை நன்காக கவனிங்கன்னு அர்த்தம். அதனால தான் இந்த இடம்னு சொன்னதுக்கு இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு இந்த இடம் மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி வளாகம்னு ப்ராக்கெட்டில் போட்டு முடிச்சு விட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க. அந்த தயவுங்கிற இடத்த பார்க்கணுங்கிற முக்கியத்துவமே அற்று போய் மேட்டுக்குப்பம் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சின்ன வார்த்தையை போட்டு எப்படி மாறி போச்சுன்னு பாருங்கள். அப்போ மேட்டுக்குப்பம் தான் எல்லாத்தையும் கொடுக்குறதுன்னா மேட்டுக்குப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுமே, அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கா? இப்போ மேட்டுக்குப்பத்தில் போய் வீடு கட்டிக்கிட்டு நானே வாங்கிக்கிட்டு அங்கே இருந்தேன்னா எனக்கு எல்லாம் கொடுத்துருமா? அங்கே இருப்பவர்களுக்கும் கொடுக்கல, அங்கே இது போயிட்டு வர்றவங்களுக்கும் கொடுக்கல. அதனால் இடம் கொடுக்கவில்லை. இந்த இடம் கொடுக்கறது என்ற கயிறு விடுறது பூரா சமயம் தான். ஏன்னா அந்தந்த இடத்துக்கு போனால் தான் அந்த இங்கே நடக்கும்னு சொல்லி வச்சுருப்பாங்க அந்த தலம். ஆனால் அந்தந்த தலத்தில் தான் அந்தந்த சாமி இருக்கும். அது அடுத்த இடத்துக்கு அந்த சாமி போகாது. 10 இடத்துல முருகன் இருந்தாலும் அந்தந்த இடத்துல இருக்கிற முருகனுக்கு தான் அது தலம். அந்த தலத்துக்கு போகணும், அது பெருமை. அங்கே ஒரு குளம் வெட்டினா அதில் முழுகினா தான் பாவம் போவான். அந்த நதியில் முழுகுனா காவேரி கங்கையில் முழுகுனா பாவம் போயிருங்க. கங்கையில் தானே குளிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் பாவம் போய்த்தா? இதெல்லாம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். எல்லாம் சிந்தனை செய்கிறது தான் சன்மார்க்கம். அப்படியே நம்பிக்கிட்டு கணம் முடிக்கிட்டு நம்பிக்கிட்டு போகிறது சமயம். அதனால் இந்த இடம் என்று சொல்லி மேலே குறிப்பிட்ட தயவு தான் முதன்மையானது என்பதை அப்படியே திரித்து விட்டார்கள். போட்டு மறைச்சிட்டாங்க, மண்ணை போட்டு மறைச்சிட்டாங்க. இப்படி சில நடைகள் நடப்பதிலிருந்து சன்மார்க்கர்கள் விழிப்போடு அதை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வரும். சன்மார்க்கம் என்பது அந்த கனல் இயக்கத்தில் உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், அருட்பெரும் ஜோதி என்ற நிலைப்பாடு. அதுதான், அது எங்கும் நிறைந்தது, எல்லாமாய் இருப்பது. அதுக்கு ஒரு இடத்துல தான் கொடுக்கும், ஒரு இடத்துல கொடுக்காதுன்னு இல்லை. எங்கிருந்து பார்த்தாலும் அது அருள் செய்யும். நீ எங்கிருந்து வேண்டினாலும் உனக்கு அது சித்திக்கும். அது அந்த இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு இல்லை. நீ எங்கே உட்காந்துருக்கிறியோ அது உனக்கு சித்தி விழாகும். உனக்கு சித்தியை கொடுக்கக்கூடிய இடம் சித்தி விழாகும், அவ்வளோதான். அதுதான் உனக்கு இருக்கக்கூடிய இடம் சித்தி விழாகும். நீ இருக்கக்கூடிய இடம் ஞான சபை. அந்த ஞான சபையினுடைய வழிபாடு போல நீனும் ஒரு விளக்கம் வச்சு வழிபட்டியன்னா அதுவும் உனக்கு ஞான சபை.
ஆகையினால இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு சில திருத்தல் மடக்கல்களிலே அகப்படாமல் சுத்த சன்மார்க்கத்திலே பயணிக்க வேண்டியது ஒவ்வொரு சன்மார்க்கும் அறிவு சார்ந்த நிலைப்பாடுகள் என்பதை உணர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.